லீனா ஏங்க ஆஃபீஸில் அங்கே அவ்வளோ கலவரம் நடக்குது, நீங்கள் பாட்டில் ஜாலியாக தூங்கின்னு இருக்கீங்க. லீனா ஏங்க உங்களை தாங்க. ஏங்க ஏங்க மார்க்கெட்டிங் ப்ரெசன்டேஷன் முடிங்கலன்னு கன்சல்டன்ட் அங்கே கத்தின்னு இருக்காங்க. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் உங்களால் உயிர் விட்டுச்சா? உயிர் இருக்க ஏங்க கேட்டுனே இருக்க, பதில் சொல்லுங்க லீனா. தண்ணி தோருக்கா. தண்ணி பாட்டில் அப்படியே ஆகுது, சரக்கு மட்டும் காலியாகுது. சாத்தானே அப்பாலே போ லீனா. ஐயோ வீடு வாங்கணும், கார் வாங்கணும், கல்யாணம் பண்ணணும்னு இருந்தேனே. ஹலோ வீட்டில் அண்ணா இருக்கிறீங்களா? ஏங்க ஏங்க எந்திரிங்க. ஏங்க லீனா கண்ணு அசையுது, எந்திருங்க. எவ்வளோ நேரங்க எழுப்புறது? டே ஏன்டா இப்படி காலங்காத்தாலே வந்து டார்ச்சர் பண்ற? காலையில் எனக்கு ஆசையில் உங்களை டார்ச்சர் பண்ணோன்னு 4 மணி. இப்போ உனக்கு என்ன வேணும்? ஏங்க ஐடியா வேணுங்க. ஆஃபீஸில் எல்லாரும் ப்ராஜெக்ட் பண்ணின்னு இருக்கானுங்க, நம்ம மட்டும் தாங்க சும்மா உட்காந்து இருக்கோம். எங்க வச்சாத? இல்லை புரியல, ஐடியா கேட்டேன்னு நீங்கள் பாட்டில் எதையோ தேடின்னு இருக்கீங்க. இர்ரா சொல்லிக்கிட்டே இருக்க, என்னங்க தேடின்னு இருக்கீங்க? ஏங்க என்னங்க இது கிசாவா? ஏங்க ஐடியா கேட்டா நீ பாட்டில் கிசா அடிக்கிறீங்க. உனக்கு ஐடியா வேணுமா வேணாமா? வேணும். அப்போ கொஞ்சம் அமைதியா இரு. இது அடிச்சாதான் எனக்கு ஐடியா வரும். சூப்பருங்க, உங்களை நம்பி வந்தேன் பாருங்க. ஏங்க ஐடியா தரன்ட்டு கிஸ் அடிக்கிறீங்க. எனக்கு இதை அடிச்சாதான் ஐடியா வரும். நீங்கள் அச்சா எனக்கு இருமல் தாங்க வருது. உனக்கு ஐடியா வேணுமா வேணாமா? வேணுங்க. ஆமா கேட்கணும்னு இருந்தேன். உனக்கு எந்த பழக்கமும் இல்லையா? இல்லைங்க, பசங்க ஒரே ஒரு தடவை பீர் மட்டும் கொடுத்தாங்க, அதுவும் கசகுது, நமக்கு பிடிக்கல. அப்படியா? சரி வா ஒரு வாட்டி ட்ரை பண்ணு. ஐயோ நீங்கள் அடிக்கிறது எனக்கு இருமல் வருதுன்ற நீங்கள் வேற. எனக்குலாம் வேணாங்க, ஐடியா மட்டும் சொல்லுங்க. வேஸ்ட். அடிக்கிறியா? ஏங்க எதுக்கு இப்போ நம்ம சிரிச்சுனே இருக்கோம்? தெரியலையே. உட்காரே இருக்கமா, எனக்கு ரூம் அப்படியே சுற்றி சுற்றி வருதுங்க. உங்களுக்கு வருதா? அது ஹாட் பாக்ஸ் ஆயிடுச்சுல்ல, அப்படிதான் இருக்கும். ஏங்க எனக்கு ஒரு டவுட்டுங்க. இந்த மாதிரி ஆஃபீஸ் வெளியே இருக்கும்போது மட்டும் நல்லா ஃபன்னாக ஜாலியாக பேசுறீங்கல்ல, ஆஃபீஸ் உள்ள மட்டும் நல்லா ஆன் இருக்கீங்க. ஏங்க ஏன் புரிஞ்சிக்கவே பிள்ளைங்க உங்களை?
அது வந்து பார்ட்டிக்கு அப்புறம் எரிஞ்சு எரிஞ்சு விழுதுல இருக்கீங்க. ஏங்க ஏன் பின்ன எல்லாத்துக்கும் நீ தாண்ட காரணம். நானா? ஆமாண்டா, நான் ஆஃபீஸ்ல யாரையும் டேட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு பாலிசியோட இருக்கிறவ. இத்தனை வருஷத்துல எனக்கு எத்தனை பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஆனா நான் யாரையுமே டேட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். அதையும் மீறி எனக்கே தெரியாம உன்னை பார்த்து அட்ராக்ட் ஆயிட்டேன். எங்க என் பாலிசியை நானே பிரேக் பண்ணிடுவேன்னு பயந்து உன்னை அவாய்ட் பண்ணேன். மற்றபடி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. நான் கூட லேவுக்கு பயந்து தான் எல்லாம் அவாய்ட் பண்ணுறீங்களான்னு நினைச்சேங்க. கலாய்கிற நீ? ஏண்டா, ஊர்ல எவ்வளோ ஆஃபீஸ் இருந்தோம், நீ ஏண்டா இங்க வந்த? சரி வந்துட்ட, ஏன் என்கிட்ட பேசுனா? இவ்வளோ க்ளோஸாக பழகிட்டு நான் பாட்டுக்கு பார்ட்டிக்கு போகணுமா, ஃபன் பண்ணணுமா, ஆஃபீஸ் போகணுமான்னு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் நம்ம ஜாலியாக இருந்தேன். எல்லாத்தையும் இப்படி மாற்றிட்டியடா. ஆனா நீ என்ன இங்க என்னமோ பண்ணிட்டடா. நான் இது பண்ணலையே, நான் பண்ணல. இதான் இப்படி ஏதாவது இன்னசென்ட்டா பண்ணி என்ன இம்ப்ரெஸ் பண்ணிட்டடா. என்னடா ரியாக்ஷனே இல்லாம இருக்க? எதுக்கு எதுக்கு நீங்க எல்லாம் சொல்லிட்டு நாளைக்கு வந்து நான் என்ன சொன்னேன் எனக்கு தெரியல போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. எதுக்குங்க? சரி வா, அடுத்த கிசா அடிப்போம். நீங்க அடிக்க, நீங்க அடிச்சா எனக்கு போதையாவது. இது டிஃபரெண்டா இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. டேய், நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியாடா? யாரு? நானா? என்னெல்லாம் யாருங்க லவ் பண்ணுவா? இப்படி சொல்லி எல்லா பொண்ணையும் ஈஸியாக கரெக்ட் பண்ணிடுவல்ல? நிஜமாக தாங்க சொல்கிறேன். என்னை போய் யார் லவ் பண்ணுவா? எனக்கும் லவ் பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் யார் லவ் பண்ணுறது, எப்படி லவ் பண்ணுறதுன்னு சொல்லி எதுவுமே தெரியாதுங்க. அதனாலே போகிறீங்க சிங்கிளாக சுற்றின்னு இருக்கேன். அப்போ நீ வேர்ஜினா? ஆமாங்க, நான் ஜிவிஎம்மோட மிகப்பெரிய ஃபேன். அவர் படம் எல்லாம் பார்ப்பேன். அதில் வர மாதிரியே லவ் பண்ணணுன்னு. அதில் எப்படி ஹீரோயின் காலிலே கிடப்பாரோ அதே மாதிரி அவள் காலிலே வாழணும்னு ஆசை. ஏன் அதுக்கு மேலே வாழ மாட்டியா? என்னடா வெக்கம்லாம் படுற? அப்போ உனக்கும் அந்த ஆசைலாம் இருக்கா? ஏண்டா சொல்லும் போதே இவ்வளோ வெக்கப்பட்டா நீ லவ் பண்ற பொண்ணுகிட்ட எப்படா ரொமான்ஸ் பண்ணுவ? அதுதாங்க பிரச்சனையே. அதனால தாங்க இப்போ சிங்கிளாகவே இருக்கேன். ரொம்ப பிடிச்சவங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லலான்னு ஆசையாக போவேன். ஆனால் போனதுக்கப்புறம் என்னடா சொல்லு. இப்படி தாங்க மறந்துடுவேன். இதாங்க என் பிரச்சனையே. அட பாவி, இப்படி இருந்தா ரொம்ப கஷ்டம்டா. என்ன பண்றது? அப்புறம்
அப்புறம் அப்புறம் அப்புறம் அப்புறம் அப்புறம் ஏங்க என்னங்க இது நான் எப்படிங்க இங்கே வந்து படுத்துட்டேன்? ஐயோ ஏங்க நைட் நீங்கள் அடிக்கும்போது எனக்கு செத்ததா ஊற்றி குத்துறீங்களா? எதுவுமே ஞாபகம் இல்லைங்க. டேய், டேய், ஐயோ வழக்கமா நான் மறந்துட்டேனான்னு நீ கேட்ப. இப்போ நீயே மறந்துட்டியா? அம்மா ரொம்பலாம் யோசிக்காத. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல. ஏங்க 53 மிஸ்டு காலுங்க. செத்தங்க நான் செத்த. டேய், இங்கே இருந்தெல்லாம் பிளான் பண்றியா? ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்பு. கிளம்புன்னு சொன்னேன். இங்க பாரு, மத்தவங்க பொறுத்தவரை நீ என்ன பார்க்கல, நானும் உன்னை பார்க்கல. இங்க எதுவும் நடக்கல. இதை அப்படியே மெயின்டைன் பண்ற. தேவையில்லாம யார்ட்டையாவது போய் ஏதாவது சொன்ன, அப்புறம் தேவையில்லாம பிரச்சனை தான். புரியுதா? போ. ஏங்க ம். அந்த மார்க்கெட்டிங் மேட்ரு. டேய், போடா. ஐயோ பேண்ட்டு கடவுளே, சட்டை அங்கே இருக்கு. வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எல்லாம் போச்சு. யாருக்கு என்ன துரோகம் பண்ணணும்? வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பொண்ணுகிட்ட பேசுது இங்கே வந்து நிற்கிறோமே. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? ஏங்க இதுக்கு மேலே என்னங்க ஆகணும்? ஏறால் நான் பாட்டில் தவுலத்தான் சுற்றி இருந்தாங்க. இன்னைக்கு இந்த ஆஃபீஸ் வந்தனோ நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, எங்கள் அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது போச்சு, எல்லாமே போச்சுங்க. உண்மையை சொல்லணும்னா பசங்களோட பார்க்குறதில்ல தெரியுமாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு இப்போ இது வேற. கொஞ்சம் சும்மா இரேண்டா. சும்மா இருந்தால் நான் ஏங்க இப்போ எப்படி இருக்கிறேன்? நான் தான் சும்மா இல்லையே. ஏரியா அழகேசனா இருந்தானா இப்போ அப்பா அழகேசனா ஆக போகிறேன். ஐயோ ஏங்க கடைக்கு அமிச்சா கூட எனக்கு 4 பொருள் வாங்கி வர தெரியாதுங்க, போகவே மாட்டேன். ஆனால் இப்போ பால் பவுட்ரு, மாத்திரை மருந்து, பேம்பர்ஸு இதெல்லாம் எப்படிங்க பண்ண போகிறேன்? ஏண்டா, ஒரு பொண்ணுன்னா இந்த விஷயம் தெரிஞ்சும் பெருசா ரியாக்ட் பண்ணல. நீ என்னடா என்னை விட ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே எதுக்குமே ரியாக்ட் பண்ணலையேங்க. இங்க பாரு, இப்படியே புலம்பிட்டு உட்கார்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணணும் தான் யோசிக்கணும். என்னங்க பண்ணலாம்? டேய், எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்சம் டைம் கூட. என்ன பண்ணலான்னு நான் சொல்றேன். இங்க பாரு, இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. வீட்லயும் சரி, ஆஃபீஸ்லயும் சரி. அப்படி தெரிஞ்சது பெரிய பிரச்சனையாயிடும். ஐயோ ஆஃபீஸில் இந்த பூர்ணச்சந்திரனுக்கு தெரிஞ்சது என்னை நாளாக வச்சு வாயில் போட்டுப்பாங்க. யாருக்கும் தெரியக்கூடாதுங்க. சரி, நீ கிளம்பு. யோசிச்சு முடிவு எடுத்துக்கலாம். போ, மற்றதை அப்புறம் பேசிக்கலாம். சரிங்க. தேவையில்லாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறது? ஐயோ எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இப்படி வச்சுக்காது. டேய், என்னடா? ஒன்றும் இல்லைங்க. என்னாச்சு? இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாதுங்க. ஒத்துக்கிறேங்க, உண்மையிலே நான் பழந்தாங்க. இந்த அளவு போகும் தெரிஞ்சால் சத்தியமாக நான் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேங்க. டேய், என்ன சீன் போடுறியா? என்னங்க நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க? நானாக வந்து மாட்டேனுங்க.
நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது ஒழுங்காக கிளம்பி போயிருக்கணும். தேவையில்லாமல் வந்து சால்வ் பண்ணுறேன்னு இப்போ எங்கே கொண்டு வந்து விட்ருக்கேன் பார்த்தீங்களா? லைஃபே போச்சுங்க. ம் டேய் இப்படி புலம்பிட்டே இருந்தா இதெல்லாம் சால்வ் ஆயிடுமா? இங்க பார், எனக்கு ஒன்று பிடிக்காமலாம் இல்லை. இந்த ஆஃபீஸில் டே 1ல இருந்தே எனக்கு ஒன்று பிடிச்சிருச்சு. தைரியமாக இருக்க வேண்டிய உனக்கு நான் தைரியம் சொல்கிறேன். ச்சே, என்னடா இதெல்லாம்? என்னதாங்க சொல்ல வரீங்க? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறேன். ம் ஏங்க சத்தியமாவாங்க? சத்தியமாடா, லவ் பண்ணுறேன். ஏங்க லவ்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி அந்த மாதிரி தானுங்க? ஏங்க இப்போ சொல்லுங்க, என்னங்க பண்ணோம்? சொல்லுங்க, பண்ணிடலாம். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தான் எனக்கு சத்தியமாக தெரிலங்க. டேய் மறுபடியும் கேட்குறேன், நீ உண்மையாகவே இன்னசென்ட்டா இல்லை இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறியா? நான் எங்கே நடிக்க போகிறேன்? நிஜமா இல்லைங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன திரும்பங்க நினச்சேன், ஒரே டெஸ்க்கு ஒரே டிபார்ட்மெண்ட்டு ஏதோ சும்மா பேசுகிறீங்கன்னு தாங்க நினச்சேன். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்ச உடனே இப்போ சொல்லுங்கள் சொல்லுங்கள், வரீங்களா? இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமா? வரீங்களா? அதெல்லாம் இப்போ வேணாம். இப்போதைக்கு வேணும்னா லிவிங்கில் இருக்கலாம். லிவிங்லையா? என்ன பிரச்சனையாகும்னு பயப்படுறியா? பயமா இருந்தா கிளம்பு. எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். பிரச்சனையாகவும் தெரிஞ்சு விட்டு போகிற அளவுக்கு கேவலமான நாள்லாம் கிடையாதுங்க. அதை நீங்கள் புரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு. பின்னா உங்களுக்குன்னு சொல்லுங்க, பண்ணிடலாம், விடுங்க. ஆனா இவ்வளோ நேரம் புலம்பிட்டு இருந்த எங்க இருந்துடா இவ்வளோ தைரியம் வந்துச்சு? லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்க, கூட வேற இருக்கிறட்டீங்க. அப்போ உங்கள் தைரியம் எனக்கு கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதா? ஆனா எந்த எஃபர்ட்டுமே போடாம என்ன ஈஸியா உஷார் பண்ணிட்டல. அப்படிலாம் இல்லைங்க. டே இல்லைங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி மூஞ்ச வச்சுக்காதடா. ம் ம் கியூட் ராணி. ம்